வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சித்திரை மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் முழுவதுமே உங்க வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க செய்யுங்க. அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாங்க நீங்க இருந்தீங்கன்னா, சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மாதம் தாங்க சித்திரை மாதம் தொடங்கியிருக்குது. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் செல்வம் சேர்வதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்குவதற்கு பார்த்தீங்கன்னா பல விதமான வழிபாட்டு முறைகளை நம்ம செய்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடாக பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு தாங்க. நாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்முடைய வீட்டில் நாம் ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வறுமை நீங்கள் செல்வம் சேர ஆரம்பிக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குபேர யோகமும் உண்டாகுங்க. அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரமாக இருக்கக்கூடிய 4:30 மணியில தான் 6 மணிக்குள்ள வீட்டு பூஜை அறையில் ஏற்றணுங்க. ஒருவேளை 6 மணிக்கு ஏற்ற இல்லைன்னா நினைப்பவங்க 6 மணிக்கு மேலே கூட இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றலாங்க. அதில் எந்த தவறும் இல்லைங்க. தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தாங்க. அதுதான் சிவபெருமானுக்குரிய இலையாக இருக்கக்கூடிய வில்வ இலைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையுமே பெற்றவர் தான் மகாலட்சுமி தாயாருமே. அதனால தான் இந்த வில்வ இலைகள் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டு மேலே தான் வில்வ இலைகளை பரப்பி வைக்கணும். புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் செய்து குங்குமம் வைத்துக்கோங்க. அகல் விளக்கை வில்வ இலையில மேலே வச்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபத்தில் நாம் சிவபெருமானின் தரிசனம் செய்யணுங்க. பிறகுதான் அந்த தீபத்தை பார்த்தவாறு நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை முழு மனதோடு கூறணுங்க. தெரியும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூட நீங்கள் நினைத்து வேண்டிக்கலாங்க. சிவபுராணத்தை படிக்கலாம். முறையில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய பாடல்களை நாம் படிப்பதன் மூலமே சிவபெருமான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கினாரோ, குபேரர் பார்த்தீங்கன்னா சம்பத்துக்களை வழங்கினாரோ, அதே போல தாங்க நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமையும் முற்றிலும் நீங்கி விடுங்க. செல்வத்தை சேர்ப்பதோடு மட்டும் இல்லைங்க, குபேர யோகத்தையும் பெற முடியுங்க. இந்த தீபமானது பார்த்தீங்கன்னா குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய விடணும். பிறகு இந்த தீபத்தை நாம் குளிர வைத்து விடலாம். மறுநாள் காலையில் இந்த வில்வ இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல இல்லைன்னா ஓடுகிற நீரிலே போட்டு விடுங்க. பார்ப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரமாக தாங்க இது தெரியும். ஆனால் இந்த பரிகாரத்தை தீபத்தை நீங்கள் சித்திரை மாதத்தில் சோமவார நாளில் பிரதோஷ நேரத்தில் ஏற்றுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை உங்களுக்கு பரிபூரணாக பெறுவதோடு மட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வறுமைகளை முற்றிலும் நீங்கள் ஒரு செல்வ நிலைக்கு முன்னேற செய்யலாங்க. சித்திரை மாதத்தில் முக்கியமான நாட்களை விரதம் இருந்து வழிபட்டாலே அனைத்து விதமான பலன்களும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொறுத்தளவு முதல் நாளிலேயே இறை வழிபாடானது தொடங்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய திருநாளை தான் சித்திரையினுடைய முதல் நாளாக அமையுது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை படைத்த பிரம்மமும் இந்த சித்திரை முதல் நாளில் தான் பூமியை படைத்திருக்காருன்னு புராணங்களை சொல்லியிருக்காங்க. சித்திரை முதல் நாளில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்து 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியில் சஞ்சரிப்பார் தான் சூரிய பகவானும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இது சுழற்சி முறையில் தான் நடைபெறுதுங்க. சூரிய பகவானுடைய பயணம் தொடங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. அதுதான் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற விரத முறைகளை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. அச்சய திருதி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தானம் செய்தீங்கன்னா ஆயுள் கிடைக்குங்க. இனிப்பு பொருட்களை தானம் செய்தீங்கன்னா திருமண தடையங்களும், உணவு தானியங்களை தானம் செய்தீங்கன்னா விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுங்க. கால்நடைகளுக்கு தீவனம் அளிப்பதன் மூலம் வாழ்வு வளம் பெறுங்க. இந்த மாதத்தில் கொண்டாடக்கூடிய மஸ்திய ஜெயந்தி என்னன்னு தெரியுமா? திருமாலில் பார்த்தீங்கன்னா 10 அவதாரங்களை ஒன்று தான் அவதாரமாக விளங்குவது மச்ச அவதாரம். சித்திரை மாதத்துல வளர்பிறை திருதியில தான் அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. எனவே ஆடுதோறும் பார்த்தீங்கன்னா சித்திரை வளர்பிறை திதியை மஸ்திய ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. அநீதியின் வடிவமான சோமகாசுரன் என்னும் குதிரைமுக அரக்கனை இருந்து வேதங்களை காப்பாற்றி உலக உயிர் இயக்கத்திற்கு காரணமாக திகழ்ந்த
மற்ற மூர்த்தியை தான் இந்த நாளில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா துன்பங்கள் நீங்கும். அதாக பார்த்தீங்கன்னா லட்சுமி பூஜை தாங்க இந்த மாதத்தில் கொண்டாடக்கூடிய சிறப்பான வழிபாடுங்க. சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமையில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக சொல்லப்படுது. எனவே இந்த நாளில் தான் லட்சுமி பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா செல்வம் பெருகுங்க. சித்திரை மாத வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது. அன்று நீங்கள் புனித நதிகளை நீராடுவது சிறப்பான பலன்களை அளிக்குங்க. பைரவரையும் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து சித்திரை மாதத்தில் வழிபடலாங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாத அமாவாசையை அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா முதல் 12 நாட்களுமே மதுரையில் இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா நடைபெறுதுங்க. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கல்யாணம் மற்றும் அழகர ஆற்றில் இறங்கக்கூடிய 2 முக்கியமான விசேஷங்கள் நடத்தப்படுது. இவ்விழாவினை காண பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருகை தர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணமும் 11வது நாளில் தான் தேரோட்டமும் நடைபெறுங்க. சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளும் வைபவமும் நடத்தப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இதை சித்ரா பௌர்ணமியின் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதே தினம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணியங்கள் கணக்குகள் நிர்ணயம் செய்வாங்களாம். யமதர்மனுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்படுது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் அம்பிகை வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுதுங்க. இவ்விழாவில் தான் மக்கள் பொங்கல் வைத்து அன்னதானம் செய்து வழிபடுறாங்க. ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் கரையில் மக்கள் கூடி நிலவொளியில் அமர்ந்து சித்திரானம் என்று சொல்லக்கூடிய பல வகையான கலந்த உணவை பகிர்ந்து உண்டு மகிழ்றாங்க. மாதத்துல முதல் நாளே கொண்டாடப்படுகின்ற விஷயம் என்னன்னு தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா விஷிகனி தரிசனம் தாங்க. உலக உயிர்களை இயக்க சூரிய கிரகமே பார்த்தீங்கன்னா முதல் ராசியான மேஷத்துல உச்சமடையும் நாளதான் சித்திரையினுடைய முதல் நாளாக அமைந்திருக்குது. சித்திரை மாதத்துல தமிழ் புத்தாண்டாக உற்சாகத்துடன் தமிழர்கள் கொண்டாடுவாங்க. அதாவது துவங்குறதுக்கு முன்னாடி நாள் இரவே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதை தங்க நகைகளை அலங்காரம் செய்துக்கோங்க. கண்ணாடி முன்பாக பார்த்தீங்கன்னா தட்டில் பல வகையான பழங்களும் பணம், காசு, நகைகள் அவர் விருப்பத்திற்கேற்ப வைக்கலாங்க. ஒரு பெரிய தட்டில் வெற்றிலை வைக்கணும். பாக்கு, பழம், வெள்ளி, தங்கம், மஞ்சள், குங்குமம், பானம் ஆகியவற்றை வைத்து வைப்பாங்க. ஒரு தட்டில் கிடைக்க பழக்களை பூக்களையும் அலங்காரமாக வச்சுப்பாங்க. மற்றொரு தட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி, கல்லுப்பு, பருப்பு, மஞ்சள், வெள்ளை என ஒன்றை படையில 5 பொருட்களை வைத்து வழிபடுவாங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ படங்களையுமே புத்தகங்களையும் பஞ்சாங்கமும் வைத்து வழிபடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா துயில் நீங்கி எழும்போதே அந்த தட்டின் எதிரேயுள்ள கண்ணாடியில் கண் விழிக்க வேண்டுங்க. வீட்டில் உள்ளவங்களையும் எழுந்து இந்த காட்சியை காண செய்யுங்க. இப்படி பூஜை அறைகளை அலங்கரித்து விளக்கேற்றி முக்கடிகளையும் தரிசித்து வழிபட்டாலே போதுங்க. அந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும் என்பதை இன்றைக்குமே நம்பிக்கையாக இந்த வழிபாட்டு முறையினர் பின்பற்றி வராங்க. மகாயுகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது சித்திரையுடைய முதல் தேதியில தாங்க. சித்திரையில வளர்பிறை துவாதியில தான் கிருத யுகமும் பிறந்திருக்குது. சித்திரையினுடைய வளர்பிறை பஞ்சமையில தான் கூர்ம கல்பம் பிறந்திருக்குது. சித்திரையில வளர்பிறை சப்தமியில பார்த்தீங்கன்னா கங்கை நதியும் பிறந்ததாக சொல்லப்படுது. சித்திரையினுடைய வளர்பிறை திரியோதசியில தான் மத்ஸ்ய அவதாரமும் நடந்திருக்குது. சித்திரையில தேய்பிரை பஞ்சாமில வராகி அவதாரமும் நடந்திருக்குது. அஸ்வினியனுடைய தொடக்கமும் சித்திரையில தான். சித்திரைக்கு உள்ள மற்றொரு முக்கிய சிறப்பு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல தான் ஆரம்பிக்குது. அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டை இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிறாங்க. நம்முடைய பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரத்தின் போது தான் கொண்டாடுவோம். அதே போல தாங்க புத்தாண்டு பிறப்பை சூரிய அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கும்போது கொண்டாடப்படுவதால அஸ்வினி தேவர்களது அருளால எந்த பிரச்சனையுமே இல்லாம சூரியன் பல பிறந்த நாட்களை பெறுது. முக்கியத்துவத்தை சொல்லும் விதமாக பார்த்தீங்கன்னா ரிக் வேத ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன் அஸ்வினியுடைய புறப்பட்ட போது இருந்தது போலதாங்க எல்லா தெய்வங்களுமே எங்களுக்கு ஆயுளை கொடுக்கட்டும்னு ஸ்லோகத்தை எழுதியிருக்காங்க. அஸ்வினியில சூரியன் பிறந்ததால பல கோடி வருடங்கள் சூரியன் சென்று கொண்டு இருக்குது. பதிவில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் நீங்கள் தொடங்கிய ஒரு எளிய பரிகாரமே இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் செல்வம் நிலைத்திருக்க ஒரு சிறந்த பரிகாரமாக நம்ம பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோனும் சந்தேகம் இல்லை வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்துச்சுன்னா கந்தஷ்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைதுங்க கருங்காலி மாலை.
கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.